ஏன் ரவீனா ஃபேமிலியே பிக் பாஸ் கோவப்பட்டு வெளியே அனுப்புனார் அப்படின்னா தான் அவங்க சொன்னாங்க அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்க நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காங்கங்க. அதாவது என்னென்னா, இவங்களுக்கு மணி மேலே பயங்கரமான ஒரு கோவத்தில் இருக்காங்கங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இப்போ மணி அதுக்கு ஒரு விளக்கம் தந்திருப்பார். அது என்னங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சுக்கொள்ள நீங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நாளுங்க இது. இன்னொரு விஷயம் என்னென்னா, வெங்கி இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வெங்கி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல சொன்னான் ரெட் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரவீனா தான் சொல்கிறாங்க கோட் ரெட் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு என்ன மீனிங்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு அவங்க வழக்கமாக பேசுகிற அந்த மழலை மொழியில் பேசுகிறாங்க. அது என்னன்னே தெரியலையா, அப்போ விடு அப்படின்னு ஒன்று டக்குன்னு பிக் பாஸ் அடிக்கிறார். வெளி உலகத்தில் நடக்கும் விஷயங்களை இங்கு பகிர்ந்ததனாலும் கோட் வேர்டு வைத்து பேசியதனாலும் இவங்க ரெண்டு பேருமே, ஒரு பேர் ராகுல், இவங்க பேர் ஒன்று, நீங்கள் இப்போ வீட்டை விட்டு கிளம்பணும் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு ரொம்ப சங்கடமாக ஆகுது. என்னங்க நான் ஒன்றும் பேசலையே அப்படி இப்படின்னு பார்க்குறாங்க. ரெட்டு தானே இந்த சீசனுக்கே கோட் வேர்டு ரெட். கமல்ஜியே தலகால் புரியாத நின்றுட்டு இருக்கிறாரு. என்ன அந்த, ஆனால் இது கமல்ஜிக்கு மிகப்பெரிய ஒரு கலங்கல்ல இந்த சீசனு பா. ஆனால் அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது மன்னிச்சு விடுறதுக்கு மீன்ஸ் என்னென்னா, சரி ஒரு வைல்டு கார்டு ஆடட்டும் அப்படிங்கிறதுக்கு அதுலேயே அவர் தடை போட்டுட்டார். இந்த சீசனை பொறுத்தவரையும் ரெட்டு பூந்து விளையாடிக்கிட்டே இருக்குங்க. கடைசி நாள் வரையும் இந்த ரெட்டு போகும். இப்போ இந்த ரெட்டு வீட்டுக்குள்ளே மிகப்பெரிய விஷயமாக நின்றுடுச்சு. ஏன்னா ரவீனாவுக்கு நல்லா தெரியும், அவங்க ரெட்டுன்னு சொன்ன உடனே இவங்க கோட் ரெட் அப்படின்ன உடனே பிக் பாஸ் பேசிட்டார். அதுக்கு பிறகு கான்வர்சேஷன் இல்லை, கிளியராக தெரிஞ்சு போச்சு. இது இப்போ டிஸ்கஷனுக்கு போகும். யாருடைய மனதெல்லாம் மாறப்போகுது, இது ஒரு மரண பீதின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு நிலை. என்னடா ரெட்டுன்னு சொன்ன உடனே அனுப்புகிறாங்க, அப்போ ஏதோ ஒன்று இருக்கு, அது என்னன்னு தெரியாத அந்த மரணம் அது ஒரு மரணம் சொல்ல முடியாது, பீதி பயங்கரமாக ஏற்பட போகுது. ரெட் கார்டு தூக்குனவங்கெல்லாம் அதை பற்றி இனி பேச போகிறாங்க, ரணகலாம் ஆக போகுது.